இந்தியால லட்சக்கணக்கான கோயில்களும் வழிபாட்டு தலங்களும் இருக்கு. அதனாலதான் இந்தியா ஆன்மீக பூமி அப்படின்னு அழைக்கப்படுது. இந்து மதத்துல ஆயிரக்கணக்கான கடவுள்களும் அவர்களுக்கு அதை விட அதிகமா கோயில்களும் இருக்கு. நம்ம நாட்டுல சில தனித்துவமான கோயில்களும் இருக்கு. அங்கு வித்தியாசமான பிரசாதங்களும் வழங்கப்படுது. ஆனா உலகத்திலேயே ஏலியனுக்காக ஒரு கோயில் கட்டப்பட்டிருக்கிறதும் அதுவும் தமிழ்நாட்டுல மட்டும் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? சமீபத்துல ஒரு யூடியூப் வீடியோ இணையத்துல வைரலாகி இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் மக்கள் சற்றும் எதிர்பாராத வகையில அமைந்த ஒரு கோயில் தான். சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரால ஏலியன் கடவுள் அப்படின்னு சொல்லி விவரிக்கப்படக்கூடிய ஒரு வித்தியாசமான தெய்வத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோயில் அந்த காணொலியில காட்டப்பட்டிருந்தது. அந்த அசாதாரண யோசனையும் கட்டுமானமும் பார்வையாளர்களிடையே பல வாக்குவாதங்களை தூண்டியிருந்தது. இந்த காணொலியை பலருமே பகர தொடர்ந்தாங்க. இந்த கோயில் நம்பிக்கை, பக்தி, புதிய விஷயங்கள் எப்படி மக்களினுடைய வாழ்க்கையில நுழையுது அப்படின்றது குறித்து விவாதங்களை தூண்டியிருந்தது. சேலத்தினுடைய மல்லமுப்பம்பட்டி பகுதியில சித்தர்பாக்கியா அப்படின்றவரால இந்த கோயில் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்தினுடைய தனித்துவமான அம்சம் தரைக்கு கீழே 11 அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாதாள அறையில வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தனித்துவமான சிலைதான். அங்கு மற்ற கோயில்கள் இருக்கிறது போலவே சிவன், பார்வதி, முருகன், காளி ஆகியோருடைய சிலைகள் இருந்தாலுமே அந்த கோயிலினுடைய புகழுக்கு காரணமே அங்க இருக்கக்கூடிய ஏலியன் கடவுள் சிலைதான். இதனுடைய அமைப்பு ஒரு வழக்கமான கோயிலை போல இல்லாதது இந்த கோயிலை பற்றிய ஆர்வத்தை மேலும் அதிகரிக்க வச்சிருக்கு. அந்த வகையில இத பத்தி சித்தர்பாக்கியா பேசும்போது அவர் தன்னை ஒரு தொலைநோக்கு பார்வையாளரா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த வேற்று கிரக உயிரினத்திடமிருந்து அனுமதி பெற்றதுக்கு அப்புறமா தான் சிலை நிலவரையில வைக்கப்பட்டதாகவும் அவர் சொல்றாரு. மனிதர்களுக்கு பல காலத்துக்கு முன்பே வேற்று கிரகவாசிகள் தோற்றியதாகவும் அவர் நம்புறாரு. அது மட்டும் இல்லாம அரசாங்கங்களால இது வெளிப்படையா விவாதிக்கப்படல அப்படின்னாலுமே பூமியில ஏலியன்கள் இருப்பு அதிகரித்து வாரதாகவும் அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம வேற்று கிரக வாசிகள் இந்த உலகத்துக்கு தீங்கு செய்ய மாட்டாங்க. அவங்க மக்களுக்கு எந்த தீங்கும் விளைவிக்க மாட்டாங்க. அவங்க நன்மை செய்யறதுக்காக தான் நம்மளை தேடி வராங்க. அதனாலதான் இந்த கோயிலை கட்டினதாகவும் சித்தர்வாக்கியா சொல்றாரு. பிரபஞ்சத்துல சிவனால படைக்கப்பட்ட முதல் அண்ட தெய்வங்கள் வேற்று கிரகவாசிகளே. அவங்கள வணங்குறது ஒருத்தரோட வாழ்க்கை, தோற்றம், தொழிலை மேம்படுத்துமா. தனிப்பட்ட முறையில மனோசக்தி வடிவுல வேற்றுக்கிரக வாசிகள் சந்தித்ததாகவும் அவங்க 2 முறை தன்னிடம் பேசியதாகவும் அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம எதிர்காலத்துல இந்த உயிரினங்கள் தங்களை இன்னும் தெளிவாக வெளிப்படுத்துவாங்க அப்படின்னும் மக்கள் இறுதியில அவங்களுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வாங்க அப்படின்னும் அவர் நம்புறாரு. கோயில் பூசாரியினுடைய கூற்றுப்படி வேற்றுக்கிரக வாசிகள் திரைப்படங்கள்ல காட்டப்படுறது போல இருக்கிறதில்ல. திரைப்படங்கள்ல காட்டப்படுறது போல வேற்றுக்கிரக வாசிகளுக்கு கொம்புகள் இருக்காது. அவங்க தோற்றத்துல மனிதர்களை போலவே சாதாரணமாக இருக்காங்களா. அவங்க ஆண், பெண் வடிவங்கள் இருக்கக்கூடிய மனிதர்களை போன்றவங்க அப்படின்னு சொல்லி அந்த பூசாரி தெரிவித்திருக்காரு. இந்த வீடியோவுக்கான ஆன்லைன் எதிர்வினைகள், நகைச்சுவை, ஆர்வம், குழப்பம் மாதிரியான அனைத்து உணர்ச்சிகளுமே கலந்ததா இருக்கு. பல பார்வையாளர்கள் இந்த கோயிலை பத்தி தங்களுடைய ஆச்சரியத்தை கமெண்ட்ஸ் மூலமா வெளிப்படுத்துறாங்க. ஒரு சிலர் இதை பத்தி நகைச்சுவையான கருத்துக்களை சொன்னாலுமே சிலர் தங்களுடைய அவநம்பிக்கையை வெளிப்படுத்துறாங்க. ஒருத்தர் இந்த வீடியோக்கு நம்ம பின்னோக்கி ஓடுறோம் அப்படின்ற கருத்து தெரிவித்திருக்காரு. மற்றொருத்தர் இது பைத்தியக்காரத்தனம், வேறு என்னத்தை சொல்றது அப்படின்னு சொல்லி பலவிதமா கருத்துக்கள் பகிரப்படுது.